சாண்ட்ரா திவ்யாவை சிறையில் வைத்து லாக் செய்யவும். பிக் பாஸ் சொன்ன மாதிரி விக்ரம் வந்து சாண்ட்ராவையும் திவ்யாவையும் சரி ஜெயிலில் வச்சு பூட்டணும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல நாங்கள் வருவோம் வரமாட்டோம் இப்போ வரமாட்டோம் அப்படின்னு திமிராவே பதில் சொல்கிறாங்க. பாஸ் கிட்ட இருந்து வந்த வேலை, ஓகே, அதை நாங்கள் செய்யணும், ப்ளீஸ் வாங்க. அவர் பொறுமையாக தான், அதுவும் ப்ளீஸ் வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு. இந்த பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நாரோட சேர்ந்த பூவும் நாரி போச்சுங்கிற மாதிரி இந்த திவ்யா வந்து சாண்ட்ரா கூட சேர்ந்து அவங்களோட கேமே சுத்தமாக லூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வர முடியாது, ஓகே, அவங்க வரேன் இப்போ வர முடியாதுன்னு திமிரா சொன்னோடனே அவரும் சரி ஓகேன்ட்டு போயிட்டார். ஆனால் பார்வின் வாரிசுகளான இதுங்க இவங்க சொன்னதை பொறுத்துக்க முடியாமல் என்னடா இவர் சண்டை போடாமல் ஆர்கியூ பண்ணாமல் அவர் பாட்டு கூலாக போகிறாருன்றதை தாங்க முடியாமல் என்ன திமிரா பேசிட்டு போறாருக்கா. ஃபுல் லைவில் பார்த்த வரைக்கும் அவர் எந்த திமிராவும் பேசல, நார்மலாக தான் பேசிட்டு போகிறாரு, பாட்டு பாடிட்டு போனார். அதில் காண்டான இந்த வேண்டாத குரூப்பில் இருக்கிற நம்ம திவ்யா என்னக்கா திமிரா பேசிட்டு போகிறாருன்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத நம்ம சாண்ட்ரா அவங்க கேமை ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது சிறைக்கு போகணுமா, திரும்ப வந்து விக்ரம்கிட்ட ஜாலியாக பாட்டு பாடிட்டு படுத்துட்டு இருக்கவர்கிட்ட என்ன இப்போ உங்களால் உங்கள் சந்தோஷத்தை காட்ட முடியல, ஏஞ்சி டான்ஸ் ஆடணுமா, என்ன இப்போ நான் பண்ணணும்னு சொன்னோன்னே ஜெயிலுக்கு போகணுமான்னு ஆமாம் சரி வாங்க எழுந்து வாங்கன்னு பின்னாடி கூப்பிட்டு போகிறாங்க. குத்தாட்டம் கூட போடுங்க வாங்க. ஆனால் விக்ரம் எல்லாத்துக்கும் வெறுப்பாகாத மாதிரி கூலாக பாட்டு பாடிட்டே போகிறத கடுப்பாகி நீங்கள் பாடுங்க வேணா குத்தாட்டம் கூட போடுங்க வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அவளை கழுத்தில் பிடிச்சி வெளியில் கொண்டு வாங்க. திவ்யா வந்து ஏதோ கார்ட்டனுக்குள்ளே இருக்காங்க போல், அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன வன்மத்தை காட்டுறாங்கன்னே தெரியல. இவங்க கோவத்தில் இவங்க விக்ரம என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு விக்ரமையே இழுக்கிறாங்க. மறுபடியும் பாத்ரூம்குள்ளே வந்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சிறைக்கு போகணும் அவ்வளோதாங்க, என்ன சொல்லுங்கள் அதை வந்து திவ்யாட்ட சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இதில் எல்லா ஃப்ரேம்லையும் நோட் பண்ணிங்கன்னா ஒருத்தவங்க தலையை சீவுறாங்க இவங்க பின்னாடியே வந்து சீவிக்கிட்டே வராங்க. அந்த சண்டையை பார்க்குற ஆர்வத்தில் முடியெல்லாம் கொட்டி மொட்டையாயிட்டாலும் அது தெரியாமல் சீவிட்டே இருப்பாங்க போல பாரு. இல்லைங்க பிக் பாஸ் சொன்னதை தான் நான் செய்கிறேன்னு, அதை தானே செய்யுங்க, பிக் பாஸ் சொல்லிட்டார் அதானே செய்யுங்க அப்படின்ட்டு போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. கழுத்தை பிடிச்சி இழுக்க முடியாது அப்புறம் என்னத்தை பிடிப்பீங்கன்னு இது மாதிரி ஒரு அசிங்கமாக கொண்டு போகிறாங்க. ஐயோ அப்பா விஜய் சேதுபதி இதை கேட்டே அவங்க ரொம்ப போட்டு இன்சை பண்ணுறாங்களேன்னு. திவ்யா நீங்கள் சிறைக்கு வரீங்களான்னு கேட்குறாரு. எதுவும் ரிப்ளை வரல பாருங்கள், அவங்க எதுவும் ரிப்ளை பண்ணல, அதனால் நான் போகிறேன்னு. ஏன் இப்படி பண்ணுறீங்க, உள்ளே போய் அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக நடத்துக்கிறாங்க. நான் ஏங்க இதெல்லாம் பண்ணணும், நான் பேசினேன் அவங்க வரல, நான் பாட்டு போகிறேன்னு, சரி போங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளவு எதுக்குன்னா ட்ரிகர் பண்ணி விக்ரம் மேலே ஏதாவது பயங்கரமாக ஒரு குற்றம் சொல்லணும்னு பயங்கரமாக ட்ரை பண்ணி ட்ரிகர் பண்ணுறாங்க. அவருக்கு ட்ரிகரே ஆகலை. லைஃப்ல மறக்க மாட்டேனே. இன்னும் பிரச்சனை விட மிரட்டுற மாதிரி உனக்கு ஒரு நாள் வரும், அந்த ஒரு நாள் நீ வாழ்க்கையிலே மறக்க மாட்டே, லைஃப்பில் மறக்க முடியாத மாதிரி ஒரு நாள் உனக்கு வரப்போகுது அப்படின்னு மிரட்டுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா நல்லா தெரிஞ்சுதாங்க விளையாடுறாங்க. பாரு மாதிரி இவங்களுக்கும் நெகட்டிவ் புகழ் வேணும், அதை வச்சு நம்ம சம்பாதிக்கலான்ற மாதிரியே தான் பண்ணுறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் இதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன், அதில் சாண்ட்ரா அவங்களே வாயால் சொல்லியிருப்பாங்க, அதை கேளுங்க. இந்த கேவலமான ஜோடி ரெண்டும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்க இந்த ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். விக்ரம் கூலாக தான் இருக்காரா இல்லை அவர் மேலேயும் தப்பு இருக்கான்றதையும் சொல்லுங்கள்.